Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நாளைக்கோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 3-4 டேஸாக எதாவது வந்து கேப் அப் ஆனாலும் ஸோ செல்லிங்கோட தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 1 ஹவரில் நேற்றே வந்து வீடியோ போட்டிருந்தோம் 1 ஹவர் சார்ட் யூஸ் பண்ணி. ஸோ இவங்க பிரேக் அவுட் ஆகிட்டு 16,100 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு மூவ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16,200 மேலே தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 16,380 350 இந்த ரேஞ்சில் வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாலும் 16,350 மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா நாளைக்கு, ஸோ அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,650 இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து 1 or 2 டேஸில் வந்து ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 16,350 மேலே க்ளோசிங் இருந்ததுன்னா அடுத்த நெக்ஸ்ட் டேக்கு வந்து 16,650 இருக்கும் இந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ அதை விட்டு அதை மேலே பிரேக் ஆகி போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் இந்த ரிவர்ஸ் இந்த ஃபாலிங் ஆச்சுல அது சேஞ்சஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அங்கே ரெசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு திருப்பி வந்து ஃபாலோ ஆகினா கூட நிறைய சான்சஸ். ஏன்னா அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஒரு செல்லிங் வந்ததுன்னா திருப்பி வந்து ஒரு டவுன் சைடுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு தான் வந்து நான் ஷார்ட் டேர்ம்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்குன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஃபாலோ ஆகிட்டு தான் அந்த கேப் வந்து எப்பயுமே ஃபாலோ ஆகும்போது கேப் டவுன் ஆகி தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஏற்றுனாலும் ஏற்றுவாங்க. ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 16,000 மேலே 16,600 16,800 மேலே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும் இந்த டவுன் சைடு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 16,800 கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு பியர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு அப்படி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகும்போது 16,000 அந்த 350 மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி க்ளோஸ் வச்சாங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 16,650 இருக்கும். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே தான். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ண தான் அவங்க வந்து இப்போ ஏற்றுட்றாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு கேப் ஃபில் பண்ணுறதா இருந்தால் இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபால் ஆகலாம் 35,125 வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் ஆகலாம். நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கோட இமீடியட் ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா 34,800 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 35,125 இருக்கும். ஓகே, இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 34,060 இருக்கும். இன்கேஸ் ஃபால் ஆகிட்டு கூட மேலே போகத்தாலும் போகலாம். ஏன்னா இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட லெவல்ஸ் எதுக்குள்ளே ட்ரேட் ஆகணும் அப்படின்னா 34,800 34,060 இது வரைக்கும் தான் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல்ஸு, ஸோ நம்ம 9:15 கொடுத்துருந்தோம். அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ இப்படி போச்சுன்னா இந்த அப்சைட் லெவல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரேக் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பெய்ட் குரூப்பில். ஸோ அது 500 தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அது அஃபோர்டபுள் தான், நீங்கள் ஒன் ட்ரேட்லேயே வந்து அதை எடுத்துடலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ட்ராடே மூவ்மெண்ட் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஸோ 1 or 2 days பார்த்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வீடியோவில் போடுறோம். ஓகே, புதுசாக என்ன சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.